ஹாய் ஹலோ ஐ எம் ஷோபா. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த vlog வந்து என் பையனோட ஸ்கூல் அட்மிஷன் vlog தான். வாங்க லேட் பண்ணாமல் vlogக்குள்ளே போயிடலாம். காலையிலேயே எல்லோரும் கிளம்பி சர்ச்சுக்கு தான் ஃபஸ்ட்டு போகணும். அட்மிஷன் போட போகிறோம் இல்லையா, சரி ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போனோம். பையன்கிட்ட சொல்லியிருந்தேன், ஜீசஸ் கிட்ட உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கேளு, கடவுள் தருவாருன்னு சொல்லிட்டு. என் பையன் சாஷ்டாங்கமாக விழுந்து ப்ரேயர் பண்ணால் அவன் என்ன பண்ணான்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருந்தது. கொஞ்சம் நேரம் அந்த ஃப்ளவர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கொன்றை மலர்கள் கூட கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. எங்கள் பையன்கிட்ட இது பாடுறா தாமிரபரணி ரிவர்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். 7 ஒண்டர்ஸ் வச்சு எக்ஸிபிஷன் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் போகும்போது க்ளோஸாக இருந்தது. அதையும் அவனுக்கு கொஞ்சம் வண்டியை ஸ்லோ பண்ண வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். அவங்க தாத்தா மடியில் உட்காந்து ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தான். எங்கே போகிறோன்னு கூட அவனுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ ஜாலியாக இருந்தார். எனக்கு தான் பயமாக இருந்தது. புது ஊர், புது ஸ்கூலு, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையேன்னு எனக்கு தான் பயமாக இருந்தது. எல்லா மம்மிஸ்க்கும் உள்ள கவலை தானே. ஃபைனலாக ஸ்கூலுக்கும் வந்தாச்சு. இந்த ஸ்கூலில் தான் நம்ம படிக்க போகிறடா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். பையன் வந்து கவலையே படல. பரவாயில்லம்மா, நான் பஸ்லேயே வந்துடுவேன், நீ வர வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தைரியமாக சொன்னான். அவங்க தாத்தாக்கு சிரிப்பு தாங்கலை. இவ்வளோ போல்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக ஸ்கூலுக்கும் ரீச் ஆகிட்டோம். ஒரு 20 மினிட்ஸ் கூட ஆயிருக்காது, அட்மிஷன் முடிஞ்சிருச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு. உங்களுக்கு தூரமாக அந்த வெள்ளை கலரில் குமிச்சு வச்சுருக்க மாதிரி தெரியுது இல்லையா, அதான் உப்பளம்னு சொல்லுவாங்க. நான் இன்னொரு நாள் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் உங்களுக்கு. என் பையனுக்கு விண்டு மெல்லை தான் ஃபெதர்னு சொல்லிட்டு அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் ஊரில் பார்த்தியா நிறைய மவுண்டன் ரிவர்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட காட்டிகிட்டே வந்துட்டு இருந்தேன். எல்லாத்தையுமே நல்லா இளையராஜா சாங்ஸும் கேட்டுகிட்டே நல்லா ஜாலியாக போச்சு அந்த டே எங்களுக்கு. இடையில கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக டீ குடிக்கணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு டீயையும் குடிச்சிட்டு சரியான பசி ஆயிடுச்சு மத்தியானம் ஆனதுனால. சரி பிரியாணி போய் சாப்பிட்றலாம், ரொம்ப நம்ம ஊர் பிரியாணி சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஆஷிஃப் பிரியாணி திருநெல்வேலியில் இருக்குது, அங்கே போய் தான் சாப்பிட்டோம். நல்லா ஒரு ஃபுல் கட்டிட்டு வேறு என்ன, அடுத்தது ஷாப்பிங் தான். ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ்க்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. எனக்கும் கொஞ்சம் தேவையான திங்ஸு, பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங்கையும் போட்டாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு நான் திருநெல்வேலியில் ஷாப்பிங் பண்ணியே. நல்லாவே டெவலப்மெண்ட்டாக இருந்தது. மதியானம் நல்லா சாப்பிட்டதுனால சரி வீட்டுக்கு போக வேண்டாம், தோட்டத்துக்கு போயிடலான்னு அப்பா சொன்னதுனால டேரெக்டாக தோட்டத்துக்கு தான் போயிருந்தோம். தண்ணி ஊற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. முந்தின நாள் நல்லா மழை பெஞ்சிருந்ததுனால அந்தளவுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 1 ஹவர்லேயே முடிஞ்சிருச்சு வேலை. பையன் நானும் செடி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான். நானும் தோட்டத்துக்கு வந்து ரொம்ப மாதம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. நல்லா சில்லுன்னு இருந்தது. மழை பெஞ்சிருந்ததுனால கொஞ்சம் கூட வெயிலே தெரியல. சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. இந்த 1 ஹவர் எங்களுக்கு போனதே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா சிலுன்னு காற்று, லைட்டாக சாரல் வேலை. குற்றால சீசன் வேறு எங்களுக்கு ஆரம்பிச்சிச்சதுனால நல்லா சாரல் மழை வேறு இருந்தது. ஊறுகாய் போடுறதுக்காக கொஞ்சம் மாங்காய் எல்லாம் பறிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் கீரை, வாழைக்காய், வாழைத்தண்டு, பூ இருந்தது, அதெல்லாமே பறிச்சாச்சு. எதை பறிக்கக்கூடாதுன்னு சொன்னனோ அந்த காயை மட்டும் பறித்து கையில் வச்சுட்டு இருந்தான். இந்த காய் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படியே இந்த தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை பெஞ்சதுன்னு சொன்னேன்ல, கொஞ்சம் நேரத்தில் நல்லாவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதோடு இந்த விளாகை முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விளாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.